ஹலோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷன் ஆஃப் சர்வர் வேரியபிள்ல ரெண்டு கேஸ் வரும். ஃபங்க்ஷன் ஆஃப் சர்வர் வேரியபிள்ல மேக்ஸிமம் கண்டினியூட்டி கான்செப்ட் கேட்கும். கண்டினியூட்டி கான்செப்ட் கேட்கும் போது டூ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஒன்று செக், வெரிஃபை, இந்த மாதிரி ஒன்று ப்ரூவ் தட், ஷோ தட் அப்படின்ற மாதிரி. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை அண்ட் செக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வரும். ப்ரூவ் தட், ஷோ தட் அந்த கான்செப்ட், அதாவது என்ன ஷோ தட், ப்ரூவ் தட் டிஸ்ட்ரிக்ட் போயிடும். அதனால ஷோதர் டூதர் மாதிரி ரிசல்ட் பார்த்தா கன்ஃபர்மேஷன் ஆகும். ஆனா அதுதான் நம்ம அப்ஜெக்டிவ் டைப்ல ஏபிசிடி போதோ நமக்கு ஷோதர் டூதர் கான்செப்ட் ஆகுது. எக்ஸ்பிளைன், செக், வெரிஃபை, அதாவது ஃபங்க்ஷன் of two variables f of x comma y is continuous at a point a comma b, or continuous at a point 0 comma 0, or continuous at a point 0 comma 1. இது நம்ம அப்போ மிக முக்கியமான விஷயம் இதுல நம்ம எந்த செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டினியூட்டிக்கான டூ பேமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் சர்வர் வேரியபிள்ஸ்க்கு டூ வேரியபிள்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன் அப்படிங்கறத நமக்கு ஏற்கனவே தெரியும். ஃபங்க்ஷன் ஆஃப் சிங்கிள் வேரியபிள் இஸ் f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குன்னா f of x is equal to the point x is small a and we especially f of x is equal to f of a or modulus of f of x minus f of a is equal to x minus a less than delta. இதே கான்செப்ட் தான் இருக்கு. The continuity of several variable function is the function that is said to be continuous at the point a comma b. ரெண்டு பாயிண்ட் ஏன்னா டூ வேரியபிள்ஸ் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட் இந்த ஃபங்க்ஷன் எப்போ கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இண்டிகேட்ஸ் x and second point indicates for y. அப்ப limit x comma y tends to a comma b, f of x comma y is equal to f of a comma b. அப்படின்னு then we say that the function of two variables continues at a point a comma b. இதெல்லாம் நம்ம சிங்கிள் வேரியபிள் இருக்கோம். இங்க டூ வேரியபிள்ஸ் மாதிரி x tends to a, y tends to b ரெண்டு பாயிண்டா இருக்கு. அந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஃபங்க்ஷன் வேல்யூ f of a comma b. இதேதான் இன்னொரு எக்ஸ்பிரஷன் அதே கான்செப்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்க என்ன பண்ணலாம், that is the function is said to be continuous at a point x0 comma y0 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதே கான்செப்ட் எப்படி சொல்லலாம், then modulus of f of x comma y minus x0 comma y0 modulus based on epsilon whenever x minus x0 less than delta y minus y0 less than delta. இந்த கான்செப்டும் கண்டினியூட்டிக்கான டெஃபினிஷன். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சிங்கிள் வேரியபிள் அதே கான்செப்ட் தான். அந்த சிங்கிள் வேரியபிளுக்கு f of x minus f of a less than x1 போடுவோம். இங்க f of x y minus f of x1 less than x1. இன்னொரு x minus x0 less than delta, y minus y y0 less than delta. So இந்த ரெண்டு டெஃபினிஷனுமே ஒரே இதுதான் இருக்கு. என்ன விஷயம், continuity of the function at a point given form. One point a comma b க்கு இந்த x0 y0 a comma b க்கு 0 comma 1 க்கு 0 comma 2 rotations. அப்போ function of two variables calculate first சொன்ன கான்செப்ட் சரி, that is first சொன்ன இந்த சரி, செகண்ட் சொன்ன இந்த விஷயமும் சரி, ரெண்டுமே ஒரே விஷயம் இருக்கு. அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம், நம்ம என்ன பார்ப்போம், we are going to verify whether the function f of x is continuous at a given point or not. now maximum சொல்லுங்க, நம்ம அப்டேட் செய்யறதுனால ப்ரூவ் தட் ஷோ தட் கான்செப்ட் அதாவது இதுமாறாக ஏன்னா ஷோ தட் ப்ரூவ் தட் ஃபங்க்ஷன் f of x is continuous at a point அப்படின்னா ரிசல்ட்டே வந்துச்சு. அதுக்காக நம்ம டிஸ்பிளேல தான் ஏபிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணுவோம். Objective type completely இருக்கா இல்லையா அப்படின்ட்டு whether it is continuous, discontinuous, determinate, cannot be. மூணு ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். அந்த மேக்ஸிமம் நமக்கு verify, analyze, point whether the function is continuity at a given point or not. இந்த கான்செப்ட் என்ன வரும். ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். என்ன கொடுத்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் f of x y
of x comma y is equal to function of x square plus 4y. X square plus 4y 0. X square plus 4y 0. இங்க என்ன பண்ணிட்டாருன்னா x comma y x comma y is not equal to 1 comma 2. 1 comma 2. Where x comma y equal to 1 comma 2. Equal to 1 comma 2. The function of two variables xy. So xy plus 4y. Whenever x comma y is not equal to 1 comma 2. Zero value. Whenever x comma y is equal to 1 comma 2, 0. Now we are going to verify whether the function f of x comma y is continuous at a point என்ன கொடுத்துட்டாங்க 1 comma 2. அப்ப at a point 1 comma 2 ல function continuous இருக்கா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ண போறோம். அப்ப இங்க பாருங்க that is examine the function is continuous or not. Continuous or not at 1 comma 2. 1 comma 2. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா function என்ன கொடுத்துட்டாங்க solution given என்ன கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தோம்னா f of x comma y is equal to x square plus 4y. x square plus 4y. x square plus 4y கொடுத்தாங்க என்ன கொடுத்துட்டாங்க இங்கே x comma y equal to 1 comma 2. x comma y is not equal to 1 comma 2. இங்க கொடுத்தாங்க not equal to 1 comma 2 னா then x is tends to 1 y is tends to 2. கான்செப்ட் அப்போ லிமிட் அப்ளை பண்ணோம் that is limit x tends to 1 y tends to 2 therefore x comma y is equal to limit x tends to 1 y tends to 2 function again x square plus 4y x square plus 4y our limit x is 1 for that is 1 square plus 4 into 5 plus 2 that implies 1 plus 4 2s are 8 that is equal to 9. Now function whenever x tends to 1 y tends to 2 the function is 9. Function is 9. அப்ப என்ன கொடுத்துட்டாங்க function is 9 சொல்லிட்டாங்க இதே சமயத்துல at a point 1 comma 4 this function at a point 1 comma 4 is என்ன சொல்றாங்க 0. at a point 1 comma 4 is 0 சொல்றாங்க. அப்ப நல்லா கவனிச்சுங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா function tends to that is the function of the function with the variables xy when x tends to 1 y tends to 2 is not equal to the function at a point 1 comma 4. அப்ப என்ன அர்த்தம் அப்ப கண்டிப்பா that is functions வந்து definition தெரியும் limit x tends to x naught y tends to y naught therefore x comma y equal to f of x naught comma y naught இருக்கணும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா limit x tends to 1 y tends to 2 f of x comma y result என்னன்னா 9 வந்துரும். result is 9. இதே சமயத்துல at a point 1 comma 4 result வந்து 0. ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. not equal. அப்ப not equal என்ன அர்த்தம் the function is not continuous at one point 1 comma 4. It is not continuous at one point 1 comma 2. அப்படின்னு ஓகேங்களா? சோ இது ஒரு டைப். அதாவது பாயிண்ட் டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணி whether the function is continuous or not continuous tends to the point இருக்கும் at a point இருக்கும் function value same ஆ இருந்துச்சுன்னா then we say that the function is continuous otherwise the function is not to be continuous. So it is not equal அப்ப என்ன நீங்க not continuous அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is பார்க்க போறோம். அதாவது இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெண்டு இது கொடுத்துறாங்க prove that function is continuous. Prove that continuous
continuous. It's not always a function f of s comma y is continuous. எதுக்கு நான் சொல்றேன்னா இங்கே டெஃபினேஷன் சொல்றேன். டெஃபினட்டா வந்து சொல்றது இந்த கான்செப்ட் நமக்கு மல்டிபிள் வராது. இருந்தாலும் அவங்க வந்து டி டி டேக் அந்த இது ஒரு क्वेश्चंस இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லினேன் மேக்ஸிமம் வெரிஃபை அனலைஸ் இந்த மாதிரி क्वेश्चंस வந்து மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் நீங்க நாம கேட்கிறோம் எப்படி கூடுதலா எப்படி சால்வ் பண்ணுவோம் ஆன்சர் சொல்லுங்க வாட் லர்னிங் maximum questions comes under the check verify analyze assessment the questions follow to the function f of s comma y is continuous at the origin at the point origin function என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா f of s comma y is equal to f of s comma y is equal to y into sin of y into sin of 1 by x 0 if x equal not equal to 0 this is not equal to 0 x equal to 0 x not equal to 0 x equal to 0 அப்ப நமக்கு ஒரு question வரும் இங்க வந்து ரெண்டு வேரியபிள் f of s comma y இங்க பாத்தீங்கன்னா x not equal to 0 x equal to 0 ஒரே காரணம் பாத்தீங்கன்னா ஷூரா x not equal to 0 ஆனா அப்படினா அந்த பாயிண்ட் வரைக்கும் போகணும் x equal to 0 அந்த பாயிண்ட் வரைக்கும் போகணும் இதனால क्वेश्चनல at the point r ன்னு சொல்றாங்க அந்த பாயிண்ட் r ன்னு சொல்லும்போது we make the formula expression இதோட x not equal to 0 x equal to 0 போகணும் ஒரே காரணம் because x not equal to 0 அது சாதாரண x is we come to the equation y is also taken as value of 0 so when that வந்து proof கேட்டாங்க proof கேட்டா நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்ன்ற கான்செப்ட் சொல்றேன் that is the questions are solution since function நம்ம சொல்லிட்டாங்க that is function வந்து at a point or இந்த function ஆகுங்க 0 function வந்து 0 அப்போ proof that வந்து f of s comma y minus f of 0 comma 0 அதானே நம்ம சொல்றோம் conditions for continuity வந்து modulus of f of s comma y minus modulus of f of x be less than x norm another x minus x naught y minus y naught less than delta x naught y naught என்னதுங்க ஆகும் so x minus 0 less than delta y minus 0 less than delta is equals modulus of x less than delta modulus of y less than delta சரிங்களா இது நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் since f of 0 comma 0 நம்மளோட modulus of f of s comma y minus 0 less than epsilon so this is nothing but modulus of f of s comma y less than epsilon modulus of f of s comma y less than epsilon na since நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க f of s comma y is equal to y into function என்ன கொடுத்திருக்காங்கன்னா is y into sin of 1 by x அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா அப்போ நமக்கு இதுல மாடல்ஸ்ல மாடல்ஸ் ஆஃப் y into sin of 1 by x அப்படின்னு வருது இல்லையா இப்போ since எடுத்துக்கலாம் மாடல்ஸ் ஆஃப் y into modulus of sin of 1 by x எடுத்துக்கலாம் இல்லையா this is values since modulus of sin x range என்னதுங்க sin x range sin x range from minus to 1 modulus எடுக்கும்போது ரெண்டுமே நமக்கு ரிசல்ட் பாசம் ஆகிடும் அது modulus of sin x is always equal to
காமன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சோம் சரிங்களா. அப்ப இந்த கான்செப்ட்ல மாடல்ஸ் ஆஃப் y மேக்ஸிமம் வேல்யூ 1 எடுத்துக்கிறோம். this implies modulus of y நமக்கு modulus of x is equal to less than delta சொல்றோம். modulus of y less than delta சொல்றோம். so in the place of modulus of y we put delta into 1. this implies delta. so delta is minimum, that is very smallest value. that is nothing but epsilon நமக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா epsilon மோஸ்ட்லி 0 சொல்லுவோம். very small value. so நம்ம ரிசல்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல வந்து less than epsilon கிடைச்சிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கிடைச்சிருக்கு. that is இதோட வேல்யூ modulus of f of x, y minus modulus of 0, 0 less than epsilon கிடைச்சிருக்கு. அப்ப இது வந்து கண்டிப்பா continuous at a point origin. So இதுதான் டூட்டருக்கு மெயினான விஷயம் என்னன்னா you have to show that your function at which limit it takes to at the point x and y is point that value difference you always listen x2. ரெண்டு விஷயம் அவ்வளவுதான். A function continues at a point a comma b function given in terms of f of x y to the difference ரெண்டு வந்து less than epsilon அப்படின்னா எடுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா then automatically அப்படியே வந்துச்சுன்னா இருக்காங்க அப்படின்னு வந்துச்சுன்னா then automatically வந்து condition the function f of x y is continuous at the point origin. What is the condition for the function f of x y is continuous at the point of b? What is the necessary condition for the function of two variables or function of variables is continuous at the points? The modulus of the function of y minus the unit value of the function is always epsilon. Whenever modulus of x the given point is delta, modulus of y minus the given point of y is less than delta. Then the function is continuous. So that instead of the main of the questions, whether it is continuous or discontinuous, I am now the differential of the function of the variables that are topics in the example and focus on that. I will only prove that in the concept of generally explain that in the model, the concept of I will ask each other about that. On the model concept is more of evolution. One mind that is and the point is the point is mostly the action will be show that verify that you are explain that whether the function is show that the function show that whether verify identify function check or verify the function அல்லது கொடுக்கப்பட்ட function f of x, y is equal to xy divided by x square plus y square xy divided by x square plus y square whenever x, y such that whenever x, y not equal to 0, 0 and the function 0 whenever x, y equal to 0, 0 ரெண்டு விஷயம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப இது பாருங்க. இப்போ கொஸ்டின் ஆன்சர் வெரிஃபை வெரிஃபை சொல்லிட்டோம், செக் சொல்லிட்டோம். இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா whether the function is continuous or discontinuous ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று அதாவது modulus of f of x, y minus modulus of 1 minus
f of a comma b less than from in the concept of then automatically yes அப்போ அது இல்லாம போச்சுன்னா ரெண்டாவது விஷயம் அந்த தொழிற்சூரிய பாயிண்ட சப்ஸ்டிட் பண்றோம். தொழிற்சூரிய பாயிண்ட சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்ஸ் டென்ஸ்ல ஒரு ரிசல்ட்டும் மெட்டீரியல் பாயிண்ட் ரிசல்ட்டும் டிஃபரெண்டா இருக்கணும். அதை கன்சர்ன் நாட் இயர்ஸ் இப்போ இந்த இடத்துல y not equal to the function xy divided by x square plus y square. Y is not equal to y is not equal to the function equal to the function equal to the function. இப்போ இது இப்போ ரெண்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் பாயிண்ட் கொடுத்தாலும் பாயிண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா பாருங்க எஸ்எம்ஆவை இப்போ டெக்ஸ்ட் வரதுனாலே அந்த பாயிண்ட் இல்லைன்னா நம்ம டெக்ஸ்ட் வர ஏ பாயிண்ட் வர டெக்ஸ்ட் பண்ணும்போது 0 into 0 இண்டிபெண்டன்ட் ஃபார்ம் ரிசல்ட் ஆகும். அப்ப ரிசல்ட் தான் கன்வெர்ட் இண்டிபெண்டன்ட் ஃபார்ம் வரப்போ ரிசல்ட் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ரிசல்ட் கன்வெர்ட் பண்ணி கண்டினியூஸ் ஆர் டிஸ்கன்டினியூஸ் மட்டும் ரிசல்ட் பண்ணணும். தவிர ஏதாவது ஃபங்க்ஷன் அசைன் இண்டிபெண்டன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்ப நம்ம அதுக்கு என்ன சொல்லணும் அந்த இடத்துல பண்ணும்போது நைன் ஆக்சுவல் ஃபங்க்ஷன் 0 not equal to the discontinuous. That is sufficient independent point. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணாத ஃபங்க்ஷன்ல x is சப்ஸ்டிட் பண்ணும்போது இண்டிபெண்டன்ட் ஃபார்ம் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா அதை நம்ம அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன சொல்றோம்னா ஃபங்க்ஷன்ஸ் அதாவது xy plus y square அப்படின்னா y equals to y equal to minus that is equation of y and from function separate அப்படின்னா அந்த y இருக்கிறத சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணி then பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க that is taking from the solution here is given நம்ம என்ன பண்ணோம்னா taking limits taking limit y is equal to mx y is equal to mx along the along the that is limit x tends to y tends to இந்த வேலையில இதுல ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த நமக்கு அப்ப x, y போட்டு பண்ணிருக்கோம் 0, 0 சொல்லணும். This implies xy divided by x square plus y square. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா y ஆனது mx கேல்குலேட் பண்ணுது, y ஆனது mx கேல்குலேட் பண்ணுது, x ஆனது 0 கேல்குலேட் பண்ணுது. அப்போ இந்த கான்செப்ட்ல y நம்ம x into y க்கு mx divided by x square plus mx whole square. mx whole square this implies mx square divided by x square plus m square plus m square square. So x square will come out to mx square into x square multiplied by 1 plus m square. 1 plus m square. X square cancel. This implies m divided by 1 plus m square. 1 plus m square. Where m is a slope. m is a slope. The slope on over point is slope different. Limit knowledge, limit knowledge
you have reference to what value for the function that is doing. And the function result to be applied on in terms of number of the result of it. So, we find value in the over function is value different values to that. And standard of using the limits along the point 0,0 now after it is a discontinuous. So it is the discontinuous of the function number the variables whether it is continuous or discontinuous tomorrow and the point is no problem. There is no point of but other things in the point around the other solve to take on the whether the confused whether it is a continuous or discontinuous. அதாவது வந்து ரெண்டு கான்செப்ட் வச்சுருந்தோம் ரெண்டு கான்செப்ட்ல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு ஆக்சுவலி கிடையாது இறுதியாக அதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுக்கு பாடம் சொல்லியிருக்கேன். அந்த பாடத்தில் என்ன சொல்லியிருக்கேன் also the focus minus the focus Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.